இப்போ முரளி, நம்மளுடைய பழைய நினைவுகளை இப்போ நான் கலந்துக்கிட்டா தேவலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவையாறில் நம்ம வந்து ஒரு இயக்குனரை பார்க்க சென்று இருந்தோம். அது RMVன்னு நினைக்கிறேன், கிரியேஷன் திருவையாறு போட்டுருந்தாங்க. நம்ம ஆர்வ மிகுதியில் அங்கே போகும்போது நம்மளுக்கு சவால் விடும் அளவிற்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு குறும்படம் எடுத்திருந்தாங்க. அந்த குறும்படத்தில் உள்ள சில ஷூட்டை எங்கள்கிட்ட போட்டு காமிச்சாங்க. உங்களுக்கு இந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பாடலை எழுதி கொடுங்க, நாங்கள் அதை வேணால் உங்களுக்கு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் நீங்கள் எனக்கு பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏதாவது தத்தாளம் போடுங்க, நான் ஏதாவது எழுதுறேன்னு சொல்லி அன்னைக்குள்ளே எழுதுனதில் அந்த காட்சியை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது, அதாவது நடந்து வருவாங்க தண்ணிக்குள்ளே, அந்த வளைய ஓசை ஞாபகத்துக்கு வரும். என் மைண்ட் செட்டில் வந்து பல்லவியை விட சரணம் நல்லா அமையணும், பல்லவி தான் மெயினாக நல்லா அமையணுங்கிறதுக்காக எப்பயுமே பல்லவியை வந்து பிரதானம் போடுறது பழக்கம். அப்போ நான் எடுத்த முதல் வார்த்தை வளையோசை கேட்கிறதே வரும்பாதை தெரிகிறது. இந்த பாடை நான் எழுத நீங்கள் அன்றைய தினமே அதை பார்த்து ஆர்வ மீதியில் டியூனை போட அந்த RMVனுடைய கிரியேஷனுடைய இயக்குனர் பிடிச்சி போக ஒரே நாளுக்குள்ளே ஓகே சொல்லி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடல் தான் இது. இதை நீங்கள் உங்கள் வாயால் பாடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே, வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே, இதழோடு பேசிடவா உன்னோடு கூடிடவா, இதழோடு பேசிடவா உன்னோடு கூடிடவா, இது என்ன காதலா ஒளிராத மின்னலா, விரும்பாத பாதையா அருந்தாத போதையா, இது என்ன காதலா ஒளிராத மின்னலா, விரும்பாத பாதையா அருந்தாத போதையா, வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே. தண்ணிக்குள்ளே நடக்கும் அழகு தத்தளிக்க வைக்கும் எனக்கு, கண்ணுக்குள்ளே வேண்டும் பொழுது நெஞ்சுக்குள்ளே வேண்டும் எனக்கு, பசியே இல்லா கனியே கேட்டு தாகம் இல்லா நீரு கேட்டு, பழக்கம் இல்லா சைக்கிளை கற்ற சுழற்று விடாது அருவா பெற்றே, தித்திக்க வைக்கிறதே உன்னை சுட்டிக்க நினைக்கிறதே, தித்திக்க வைக்கிறதே உன்னை சுட்டிக்க நினைக்கிறதே, வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே, வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே, இதழோடு பேசிடவா உன்னோடு கூடிடவா, இதழோடு பேசிடவா உன்னோடு கூடிடவா, இது என்ன காதலா ஒளிராத மின்னலா, விரும்பாத பாதையா அருந்தாத போதையா, இது என்ன காதலா ஒளிராத மின்னலா, விரும்பாத பாதையா அருந்தாத போதையா, வலையோசை கேட்கிறதே வரும் பாதை தெரிகிறதே. இப்படித்தான் இந்த பாடல் நாங்கள் பாடி முடித்தோம்.
அதை கேட்டுட்டு அந்த இயக்குனர் எங்களை ஆற தழுவி இந்த பாட்டை நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் நம்மளுக்கு பொருளாதார வசதி இல்லாத ஒரு காரணத்தினால இந்த பாடலை அப்படியே இன்னமும் மனசில் அப்படியே அந்த டியூனை மாறாமல் வச்சுருக்குறோம். இந்த பாட்டு உங்களுடைய ஆதரவில் திரைப்படத்துக்கு வரணும்னா நீங்கள் அதிகமான லைக் பண்ணாக்கா இந்த பாட்டு வெளியில் வருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.